வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்தி கோலாகல விழாக்கள் முடிந்துவிட்டன. உண்மையில் இந்த விழாக்கள் பக்தியின் அறிகுறியா அல்லது மதத்தின் வளர்ச்சியா? இந்த கேள்விக்கு விடை காணுகிற போது இந்த விழாக்கள் கொண்டாட்டங்களாகவே மாறிப்போய் இருக்கின்றன. சென்னை நகரத்தில் விநாயகர் சதுர்த்தி நடக்கிறது என்று சொன்னால் ஒரு வார காலத்திற்கு இரவு நேரங்களில் திரைப்பட பாடல்களும் குத்து பாடல்களும் கலை நிகழ்ச்சிகளுமாக கொண்டாட்டங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன தவிர பக்தியோ விரதமோ புனிதமோ எதுவும் கிடையாது. அவை மட்டுமல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் விற்பனை பொருள்களை விற்பதற்கான ஒரு நேரமாக இந்த பண்டிகை காலத்தை பயன்படுத்திக் கொள்கின்றன. விநாயகர் சதுர்த்தி அன்று கார் வாங்குவது நல்லது என்று ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று 30% கார்கள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ் இந்து நாளேடு இன்றைக்கு ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. பண்டிகை காலத்தை குறிவைக்கும் நிறுவனங்கள் என்று அந்த கட்டுரை கூறுகிறது. தசரா, தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி இப்படி ஒவ்வொரு பண்டிகையின் போதும் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய சந்தையை பெருக்கிக் கொள்வதற்கு இவற்றை பயன்படுத்திக் கொள்கின்றன. எனவே பக்தி என்பது இன்றைக்கு ஒரு நம்பிக்கையாகவோ புனிதமாகவோ தூய்மையாகவோ கட்டமைப்பது என்பதை விட விழா கொண்டாட்டங்களாகவும் விற்பனை சந்தைகளாகவும் மாறிப்போய் இருப்பதுதான் இன்றைக்கு பக்தியின் நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது. நாட்டில் பக்தி பெருகிவிட்டது, இந்து மதம் பெருகிவிட்டது என்று சொல்லுகிறவர்கள் இந்த கருத்துக்களையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.